வெறுப்பா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி மூட் ஆஃப்லயே இருக்கிறதுன்னு தெரியல. என் கலர்ஃபுல் லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு. என்ன நினைச்சா எனக்கே போரிங்கா இருக்கு. என்னால மியூசிக்கும் கம்போஸ் பண்ண முடியல. தனுவோட டின்னருக்கு வெளியே போகும்போது வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி தானே இருப்பேன். அபி தனியா நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? பிரக்யா, நீ என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டல. இனிமே பாரு, உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம பண்ணிடுற. அந்த தனுவை வச்சு உனக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணி காட்டுறேன். அபி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் முகம்லாம் வாடி போயிருக்கு. இல்ல, நீ ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்கிட்ட மறைக்காத அபி. நீ அவர் மேல கோவமா இருக்கியா? உன் அண்ணனை நீ மன்னிக்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லை. நீ அந்த விஷயத்த நான் அப்பவே மறந்துட்டேன். நான் ஆக்சுவலா வேற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தேன். எதுவா இருந்தாலும் மனசு விட்டு என்கிட்ட சொல்லு அபி. என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யறேன். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பேர் என் கூட இருந்தும் என்னன்னு தெரியல. ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்றேன். லோன்லியா இருக்கு. எனக்கே ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். உன்னோட வாழ்க்கையில அன்புங்கிறது இல்லாம போயிடுச்சு. உனக்கு வாழ்க்கை துணை தேவை. அது இல்லாததுனாலதான் வாழ்க்கையில உனக்கு பிடிப்பே இல்லாம இருக்கு. அப்படிதானே? அப்படிலாம் எதுவும் இல்ல. அதுதான் உண்மை அபி. ஒரு மனுஷன் எது வேணாலும் இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா வாழ்க்கை துணை இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம் அபி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நரகம் மாதிரி. செத்து போயிடலான்னு தோணும். அவரையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோயே. ஜெயில இருந்து திரும்பி வந்துட்டு அவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணாரு. யார் கூடயும் ஃப்ரீயா பழக மாட்டாரு. ஏன் கூட கூட பேச மாட்டாரு. அந்த நேரத்துல அவரோட நிலைமைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்டாட்டியா அவருக்கு துணையா இருந்தேன். நான் அவர் மேல வச்சிருந்த அன்பால கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிர்ச்சியில இருந்து அவர் வெளியில கொண்டு வந்தேன். புருஷன் பொண்டாட்டி அன்புதா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எங்களை திரும்ப ஒன்னா சேர்த்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் குடும்பத்துல எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நார்மலா இருக்காரு. இல்ல, உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அதுக்கு நீ சீக்கிரமா தனுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அபி. என்ன பாக்குற? தனுவை கல்யாணம் பண்ணிக்க எது உன்னை தடுக்குது அபி? நேரம் காலம் பாக்குறியா? அதெல்லாம் நாம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நீதான் சரியான முடிவு எடுக்கணும். இப்போ என்ன யோசிக்கிற? தனுவை பத்தி அபி, தனுவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவ உன் மேல உயிரைய வச்சிருக்கா. உன்னை அவ நல்லபடியா பாத்துப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு அவ எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டா. பழைய அபியா நீ சந்தோஷமா இருப்ப. உனக்கு தனுவை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? நானும் தனுவை கல்யாணம் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் குழந்தைய அவ சுமந்துட்டு இருக்கா. இந்த நிலைமையில நான் அவளுக்கு எப்படி துரோகம் பண்ணுவேன்? அப்புறம் இன்னும் எதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க? நீயும் கஷ்டப்படுற, அவளையும் கஷ்டப்படுத்துற. அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியத்தை செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. நீயும் தனுவும் கல்யாணம் பண்ணிக்க இதான் சரியான நேரம் அபி. அழாதம்மா பிரக்யா, அழாத. அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான், அவ்வளவுதானே. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல இல்ல? ஒருவேளை நடந்துருச்சுன்னா அந்த தனு நான் சொன்ன இடத்துக்கு போகாம நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டானா அதோட அவ்வளவுதான். அவகிட்ட இருந்து அவரை காப்பாத்தணும்னு நான் முயற்சி பண்றேன். ஆனா அவரு திரும்ப திரும்ப அவ வலையிலேயே போய் விழுறாரு. அவன் ஒன்னும் தெரிஞ்சே இப்படி பண்ணலையம்மா. நீதான் அந்த தனுவை மிரட்ட உனக்கும் அபிக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலன்னு சொல்லி இருக்கல. அது அப்படியே அந்த தனுவை நம்பிட்டால. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் அபி அவளை வர சொல்லியிருக்காங்கிற விஷயம் தனுவுக்கு தெரியாதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்பு. அந்த கல்யாணம் செல்லாதுன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவளே அங்க போனதும் இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடுவா பாரு. ஆனா பாட்டி, அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சதுன்னா இவரு சும்மா இருக்க மாட்டாரு. இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காருன்னா அவர் அந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காருன்னு அர்த்தம். அப்படியே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலன்னு தெரிஞ்சாலும் அடுத்த நிமிஷமே டிவோர்ஸ்க்கான ஏற்பாடு செய்வாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு திட்டம் போட்டு பண்ணும் போதும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது பாட்டி? என் தலையெழுத்தே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இது எல்லாமே அந்த கடவுள் உனக்கு கொடுக்கிற சோதனைமா. அவங்க உங்க சக்திக்கு மீறி அவங்கள சோதிக்கவே மாட்டாரு. உன் சக்தி உனக்கு தெரியல. என் பேரை அபிய காப்பாத்துற சக்தி உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் அவர் உன்னை சோதிக்கிறாரு. சோதனை வரும்போது தைரியத்தை இழக்க கூடாது, நம்பிக்கையோட இருக்கணும்.
நான் அபிய போய் பாக்குறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? போய் அவனை சமாளிச்சுட்டு சீக்கிரம் வந்துருவேன். ஒருவேளை நீ போக கூடாதுன்னு அபி உன்னை தடுத்தானா? அத பத்தி நீ கவலைப்படாத. அபிய எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது. நீ வாய் கிழிய பேசுவ, அவ்வளவுதான். பிளாக்மெயிலர் உன்னதான் பிளாக்மெயில் பண்ற, என்ன இல்ல. அது கூட புரிஞ்சுக்காம அவன் சொன்ன இடத்துக்கு பணத்தோட என்ன போ சொல்ற? ஒரு வேலை இது எல்லாமே நம்மள மாட்ட வைக்கிறதுக்கு உண்டான பிளானா இருந்தா நான் யாருன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நமக்குள்ள இருக்கிற உறவு வெட்ட வெளிச்சமாயிடும். இத பத்தின நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா தனு? எனக்கு புரியல. இதுக்கு மேலே உன் மனசுல பயம் இருக்குன்னா நான் சொல்றபடி செய். தனுக்கு ஃபோன் பண்ணு. நீ சொன்ன இடத்துக்கு அவளை இன்னும் சீக்கிரமா வர சொல்லி பயமுறுத்தி மிரட்டி பாரு. வேற வழியே இல்லாம உன் மிரட்டலுக்கு பயந்து அவ அபிய பார்க்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகவே மாட்டா. நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. நான் இப்பவே தனுக்கு ஃபோன் பண்றேன். அப்படி நான் மாட்டிக்கிற ஒரு நிலைமை வந்தா எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடுவேன். உனக்கு எனக்கு லவ் அஃபேர் இருக்கு, உன் வயித்துல வளருது ஏன் குழந்தைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கட்டும். அபிய ஃபோன் பண்றா. இது அபியோட நம்பர் இல்ல, ஏதோ அன்னோன் நம்பர். மேபி அந்த பிளாக்மெயிலரா இருக்கலாம். எடுத்து பேசு. அப்படியே ஸ்பீக்கர்ல போடு. பேசுறவன் குரலை நான் கேட்கணும். ஹலோ ஹலோ, என்ன மேடம், இப்போ எங்க இருக்கீங்க? நான் இப்பதான் கிளம்ப போறேன். ஏன் போய் சொல்றீங்க? நீங்க கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. யார் கூட இருக்கீங்க? அப்படின்னா நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கியா? வேற என்ன பண்றது? போன தடவையும் இப்படிதான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன், ஆனா நீங்க வரவே இல்லையே. அதனாலதான் உங்களை கண்காணிக்க வேண்டியதாயிடுச்சு. இல்ல, இந்த தடவை அப்படிலாம் நடக்காது. ஆனா ஒரு ப்ராப்ளம். நீ சொல்ற இடத்துக்கு என்னால வர முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ வரணும். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து நீ சொல்ற இடத்துக்கு வர ரொம்ப லேட் ஆகும். நீங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க வந்தாகணும். தனு மேடம், இப்போ நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அபிசரை பாக்குதானே? என்ன ஏமாத்த முடியாது. லேட் பண்ணாம நான் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றது உங்களுக்கு நல்லது. இல்ல அபிசரை பார்க்க உங்களுக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன். அவ்வளவுதான். இது போதுமா? அவ ரொம்பவே பயந்திருப்பா. அபிய பார்க்க போகணுங்கிற எண்ணமே அவளுக்கு வராது. ஆனா பிரக்யா, உனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீ போட்டுட்டு போக வேண்டிய அந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸ உங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்துட்ட. அதனால நீ அங்க போய் அது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு தான் போய் ஆகணும். லேட் பண்ணாம சீக்கிரமா போயிடுமா? சரி பாட்டி, நான் இப்பவே கிளம்புறேன். இப்ப என்ன பண்றது? இந்த பிளாக்மெயிலர் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கான். எல்லா விஷயமும் அவனுக்கு எப்படி முன்னாடியே தெரியுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது பண்ணணும். தனுவும் அந்த ஆளும் இந்த பக்கமா தானே வந்தாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியலையே. பிளான் என்னன்னு முதல்ல சொல்லு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? அந்த பிளாக்மெயிலர் வர சொன்ன இடத்துக்கு நம்ம பணத்தோட போக வேண்டியதா. ஆனா சேர்ந்து போக போறதில்ல. நீ ஒரு பொட்டி நிறைய வித்து பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு தனியா போகணும். கொஞ்ச நேரத்துல பணத்தோட நானும் அங்க வருவேன். அது வரைக்கும் நீ அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. என் கூட சில ரவுடிஸும் வருவாங்க. பணத்தை வாங்க அந்த பிளாக்மெயிலர் வெளியில வந்ததும் அந்த இடத்துல அவன் கதையை முடிக்க போறேன். இதை பத்தி வெளியில வேற யாருக்கும் தெரியாது. இவங்க பிரக்யாவை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அவன் சாவ அவனே வேலை கொடுத்து வாங்க போறான். கடவுளே, இவன் ரொம்ப பயங்கரமானவனா இருக்கானே. இவன் குரலை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா யாரோடதுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. யாரா வேணா இருக்கட்டும், இவனை பார்க்க பிரக்யாவை தனியா அனுப்பக்கூடாது. இப்பவே போய் பிரக்யாவை தடுத்து நிறுத்தணும். பிரக்யா, என் கண்ணையே நம்ப முடியல. உன்னை யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. பாட்டியே சொல்லிட்டாங்கன்னா அப்போ உங்க கெட்டப் சூப்பர் ஹிட் தான். பிரபா, இந்த மாசம் கொடுக்க வேண்டியதை ஜானகி தான் கொடுத்துட்டால. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? போ அந்த பக்கம். பிரக்யா எங்கப்பா? ஆண்டி, நாங்களும் அவங்களுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கோம். ரெடி ஆகி வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டுன்னு தெரியல. என்னன்னு தெரியலையே. நீ உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணுப்பா. அவளை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. நான் இப்பவே அவகிட்ட பேச